ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தாவேகாவின் முன்னாள் நிர்வாகி, அரசியல் சமூக செயற்பாட்டாளர் வீராசாமி மணிகண்டன் அவர்கள். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். எப்பவுமே விஜயோடைய சினிமா, அவருக்கு பேரே அரசியல் வர்றதுக்கு முன்னாடி ஆடியோ லான்ச் அரசியல்வாதின்னு ஒரு பேர் இருந்தது. ஆமா, கரெக்ட். ஆடியோ லான்ச்சில் மட்டும்தான் அவர் அரசியல் பேசுவார், கிண்டலா பேசுகிறார். ஃப்ளெக்ஸ் விழுந்து ஒரு லேடிலாம் கூட இறந்தாங்க அவருடைய ஒரு சமயத்தில் நடந்தப்ப. அப்போ எடப்பாடி பழனிசாமி பற்றி ஏதோ லைட்டாக பேசுகிற மாதிரி பேசினார். அப்புறம் நான் சிஎம்மா நடிக்க மாட்டேன்லாம் பேசினார். கரெக்ட். சர்க்கார் படம் ஏதோ அந்த மாதிரி படங்கள்ல காக்கா கழுகு கதை அப்படிங்கிறது ஒரு தடவை ஆடியோ லான்ச்சில் இவருடைய ரசிகர்களை உள்ள விடாம அடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய நடந்துச்சு. ஆனா அந்த ஆடியோ லான்ச்சு, அந்த பட ப்ரமோஷனை தவிர்த்து அடுத்த நாள் அதை பத்தி எதுவுமே பேச மாட்டார். எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின், மோடி யாருமே அவருக்கு தெரியாது. ஆனா அந்த படம் வரப்போறப்ப மட்டும் அந்த ஆடியோ லான்ச்சில் நான் அரசியலுக்கு வரப்போறேங்கிற மாதிரியும், நீங்க எங்களை சீண்டாதீங்க அப்படிங்கிற மாதிரியும், அதுவும் இந்த கடைசியா 3 நாள் படத்துல தான். அதனால இவருக்கு பேரே ஆடியோ லான்ச் அரசியல்வாதி அப்படின்னு ஒரு விமர்சனம் இருந்தது. இப்ப ஒரு அரசியலுக்கு வரப்போகிற இந்த அரசியல் வந்துட்டாருங்கிற கான்செப்டே வரல. ஏன்னா ஏதாவது போராட்டம் அரசியல் பேசியிருந்தா தானே இன்னும் சினிமாக்காரா தான் இருக்கா. நீங்க சொல்றது அந்த கருத்தெல்லாம் நீங்க பின்வாங்க வேணாம். அவர் முழுக்க இன்னமும் நடிகரா தான் இருக்காரு. அவர் அரசியல்வாதியா மாறவே இல்லை. சோ அவருடைய ஜனநாயகன், அவருடைய முதன்மை தொழிலான சினிமாவில் ஜனநாயகன் இதுக்கான ஆடியோ லான்ச்சு மலேசியாவில் நடத்துறாரு. தமிழ்நாட்டில் நடத்தாம மலேசியாவில் நடத்துவதில் ஏதேனும் ஒரு அரசியல் இருக்கா? ஏன்னா இனிமே அவர் பேசுவது எல்லாம் அரசியலா பார்க்கப்படலாம். அதனால கேட்கிறேன். இல்லை தோழர், அதில் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. என்னென்னா பார்த்தீங்கன்னா, இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவர் உளமாற பாதிக்கப்பட்டிருக்காரு. பாதிக்கப்பட்டிருக்காரு. இப்போ உங்களுக்கு கரூரில் இந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறதுக்கு இவங்க எங்கேயுமே போய் மண்டபமே கேட்காதப்போயே இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் போய் முயற்சி பண்ணோம், கிடைக்கல. இன்னும் ஒரு படி மேலே போய் பயங்கரமான சுத்தமான நெய்ல செஞ்ச உருட்டெல்லாம் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் பணம் கொடுத்தோம், அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா, ஒரு முன்னணி ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா, கொங்கு இளைஞர் பேரவை தனியரசு அண்ணன் சொல்லியிருந்தார், எங்களுக்கு மண்டபமே கிடைக்கல, அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டாங்கலாம் உருட்டும் போது நேரலையிலே சொன்னாரு, எனக்கு மண்டபம் இருக்கு, வாங்க என்ன அப்ரோச் பண்ணுங்க, நான் தரேன் சொல்லி தனியரசு சொல்லும் போது இவங்க சொன்ன பொய்யெல்லாம் அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் ஒரு உருட்டு என்ன சொன்னாங்கன்னா, அது குறுக்கு சந்து, அந்த மக்களை எப்படி எல்லாம் இழிவுபடுத்தினாங்க. அது குறுக்கு சந்து, சாலைகள் இல்லாத தெரு, அங்க எப்படி நாங்க போக முடியும்னு சொன்னாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா, அந்த 41 குடும்பங்கள்ல இறந்தவங்கள பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 குடும்பம் ஒரு கிராமத்துல இருக்க. அவங்க தலித் மக்கள் இருக்கிற இடத்துல இவங்க வீடியோ கால்லயே பேசலாம். அவங்க கிட்ட பேசல. அவங்க கிட்ட அதான் சொல்றேனே, அந்த லோக்கல் நிர்வாகிகள் அவங்கள தவிர்த்துட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் பேசணும் அவசியம் தலைவா. ஆமா, போட்டோ காமிச்சுக்கிறோம் அந்த மாதிரி செய்த அவலங்கள்லாம் நம்ம பார்த்தோம். இவங்க தான் பாத்தீங்கன்னா சமூக நீதியை பேசுற ஒரு கட்சி தாவேகா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவருக்கு எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க, மண்டபம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே நினைச்சுக்கிறது. இப்போ ஒரு பெரிய அரங்கை தான் நீங்க எடுக்கணும். நேரு விளையாட்டு அரங்கத்தில் தான் பொதுவாக அவரோட லான்ச் நடக்கும். இது பாத்தீங்கன்னா லியோக்கே அவர் பயந்து போய் ஆடியோ லான்ச்சே பண்ணல. அவர் எல்லா படத்துக்கும் பண்ணுவாரு, லியோக்கு பண்ணல. இதுக்கு மலேசியா வைக்கிறது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கெட்ட வார்த்தை பேசி பெரிய பிரச்சனையாச்சு. ஆமா, உண்மையிலேயே பிரச்சனை ஆச்சு. அது படத்தோட வசூல் வரைக்கும் அது பாதிச்சது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அவரோட மேனேஜர் இருக்காருங்களா, பிஆர்ஓ ஜெகதீஷ் பழனிசாமி தான் இதை முழுக்க அவர் கோ ப்ரொடியூசரும் கூட. ஸோ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இங்கே வேணாம், தமிழ்நாட்டில் நம்ம எங்கே பண்ணாலும் இது சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த ஐடியா தானே. ஆமாம், அவரோட படம் தான் அது. அவரோட பினாமி தான், அவர் விஜயோட பினாமி தான். அவர் தான் அந்த படத்தை எடுக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது மலேசியாவில் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதை திட்டமிட்டு இருக்காங்க. பட் எந்த அளவுக்கு அது கை கொடுக்குன்னு தெரியல. அதே மாதிரி படம் சார்ந்த வியாபாரம் டல் அடிச்சிருக்கு. இந்த படம் பொதுவாக போல. இதுலயும் பாத்தீங்கன்னா ஓடிடியை சன் டிவி தான் வாங்கி இவங்களை காப்பாத்தி விட்டுருக்காங்க. இவங்க யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்க எல்லாம் வியாபார ரீதியா இவங்களுக்கு கை கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இப்படி அது கூட விமர்சனமாச்சு. ஆமா, இல்ல அவங்க வியாபாரமா தான் பாக்குறாங்க. விஜய்க்கு உண்மையிலே ஒரு நல்ல திரைத்துறையில அவர் உண்மையிலே ஒரு நல்ல நடிகர், அவர் ஒரு நல்ல என்டர்டைனர். அதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. அவங்க அந்த தொழில் ரீதியா அவங்க பாக்குறாங்க. சோ இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்க நேர்மையா இருக்காங்கன்றாங்க. விஜயை கருத்தியெல்லாம் அவங்க எதிர்த்தாலும் சரி, அவங்க வணிக ரீதியா விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்றதான் நம்ம இதுல பார்க்கணும். இங்க பெருசா இங்க போனி ஆகாது அப்படின்றதுனால இவங்க மலேசியால வச்சிருக்காங்க. மலேசியால எந்த அளவுக்கு இது சிறப்பா நடக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அந்த படத்துக்கான வரவேற்பும் சரி, நீங்க ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இந்த ஓப்பனிங் பாடல் பாத்தீங்கன்னா எல்லா படத்திலும் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். இதுல எங்கேயும் அவங்க மிஸ் பண்ண மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். அந்த அளவுக்கு பாட்டும் மக்கள் மத்தியில போய் ரீச் ஆகல. ஆமா, என்ன எப்பவுமே விஜயோட ஓப்பனிங் சாங் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் படம் எவ்வளவு குப்பையா இருந்தாலும் இந்த விஜயோட பாட்டு அதை ஒரு மாதிரி ரிங்டோன் வச்சு கேட்டுக்கிட்டு ஆடிட்டு கிடப்பாங்க.
என்ன இந்த முறை இப்படி ஏன் இந்த அளவுக்கு பாட்டு இதாகல? இல்ல அதுதான் அவங்க வந்து அது இப்போ அரசியல்லாம் ஆரம்பிக்க போறாருன்னா டபுள் மடங்குல ரீச் ஆகணும். இது ரீச் ஆகல, அந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகல. எங்க தவறு நடந்துன்னு நமக்கு வந்து தெரியல. குறைஞ்சபட்சம் மத்த பாடல்களாவது சிறப்பா வரணும்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து எதிர்பார்க்குறோம். ஏன்னா விஜய் வந்து படங்கள்ல இன்னமும் நான் வந்து விஜய்க்கு ரசிகர் தான். விஜய் வந்து சினிமால நான் ரசிப்பேன். அரசியல்ல வந்து நிச்சயமா அவரை வந்து நாங்க எதிர்ப்போன்றது தான் எல்லாரோட தமிழ்நாட்டு மக்களோட ஒட்டுமொத்த கருத்து. இது என்னோட கருத்து கிடையாது, தமிழ்நாட்டு மக்களோட ஒட்டுமொத்த. ஏன்னா நீங்க அரசியல் பேசினா தானே. இப்ப நீங்க வந்து 2 வருஷம் 9 மாசம் 10 மாசம் ஆயிடுச்சு, நீங்க இன்னைக்கு வரைக்கும் எந்த அரசியல் கருத்தும் வந்து தெரியல, மக்களுக்காக நீங்க எதுவுமே நீங்க செய்யலன்னும் போது நீங்க சினிமா நடிகரா இன்னும் போனீங்கன்னா சினிமாவை விஜய் தொடர்ந்தானா உண்மையிலே நான் அவர் வந்து ஆதரிக்க செய்வேன். சினிமா தொடர்ந்தா பார்க்கலாம், அதுல ஒன்றும் பாதிப்பு யாரும் சாக போறது இல்லையே. ஆமா, உண்மைதான். இவர் சினிமாவில் தொடர்ந்து நடிச்சு அவர் செத்தது இல்லை, யாரும் அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணதும் இல்லையே. கரெக்ட் தான். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது தான் இப்போ இந்த ஆடியோ லான்ச்சில் வேற என்ன புதுமையா அவங்க செஞ்சிருப்பாங்க, அதுல என்ன கதை பேசுவார்? ஏன்னா அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி காக்கா கழு, அப்புறம் இந்த ஒரு அம்மா மல்லிகைப்பூ வச்சிருந்துச்சு, அது ரஜினி ஃபார்மெட்லேயே சின்ன சின்ன கதைகள், இந்த பட்டிமன்ற பேச்சாளர்கள் பேசுற குறிப்பெல்லாம் எடுத்து வச்சு யாரா ஸ்கிரிப்ட் ரைட்டர்லாம் கேட்டாங்க. இந்த இட்லி கடை வச்சுச்சு, அப்புறம் ஒரு மல்லிகைப்பூ வச்சிருந்தாங்க, அப்புறம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாரு அவரு. இப்ப இதுல என்ன குட்டி கதை சொல்ல போறாரு? இப்ப குட்டி கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, தமிழ்நாட்டை எங்களுக்கு வந்து எங்கேயுமே இடமே கொடுக்கல. நாங்க வந்து ஒரு எவ்வளவு மக்களை வாழ வைக்கிறதுக்காக தான் திரைப்படத்தை வந்து நாங்க எடுக்கிறோம். இதுல வந்து பல பேரோட வாழ்வாதாரம் அடங்கி இருக்கு. இந்த திமுக அரசாங்கம் ஸ்டாலின் வந்து எங்களுக்கு வந்து எங்கேயுமே இடம் கொடுக்கவே இல்லை. இவங்க எங்கேயுமே போய் அப்ரோச் பண்ணல, அனுமதி கேட்கல, ஒண்ணுமே பண்ணல. அதனால பாருங்க, நாங்க வந்து கடல் கடந்து வந்து மலேசியாவுக்கு நாங்க வந்திருக்கோம், உங்களை தான் நாங்க நம்பி இருக்கோம்னு சொல்லிட்டு அங்க ஒரு குருடா கதை விடுவார். ஏன்னா மலேசியா மக்களை இவருக்கு ஓட்டு போட போறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபண்டு கொடுக்கணும் கட்சிக்காக. இப்போ நாம் தமிழர் வந்து எல்லா இடங்கள்லயும் எடுப்பாங்க பாருங்க. ஓகே. சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க இன்னொரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. கட்சிக்கு வந்து நிதி திரட்டும் வேலைகள்ல வந்து இப்போ வந்து பலமா வந்து இறங்கி இருக்காங்க. சோ மலேசியால சிங்கப்பூர்ல வந்து தமிழர்கள் வந்து அதிகமா வசிக்கிறாங்க, நல்ல வந்து தொழிலதிபர்கள் இருக்கிறதுனால சரி விஜய் கட்சிக்கு வந்து அங்க வந்து ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்காக அங்க ஒரு புதுவிதமான ஒரு முயற்சி. ஓகே ஓகே. இது சினிமாவுக்கான முயற்சி கிடையாது. சினிமாவில் நீங்க நடத்தணும்னா நீங்க வந்து தமிழ்நாட்டில் தானே உங்களுக்கு நடத்த முடியாது. உங்களுக்கு அதிகமான தமிழ்நாட்டை விட அதிகமான ரசிகர்கள் கேரளாவில் இருக்காங்க, கேரளாவில் நடத்தலாம்ல. நீங்க உண்மையிலேயே அப்படி நீங்க பண்ணணும்னா, லாஜிக்கோட நீங்க பேசணும்னா கேரளாவில் நீங்க நடத்தலாமே. கேரளாவில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு, நீங்க அங்க நடத்தலாம். ஏன் மலேசியாவுக்கு போறீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு தமிழர்கள். ஆமா, மலேசியா வாழ் தமிழர்கள், சிங்கப்பூர்ல இருக்கிறவங்க தமிழர்கள், பிளஸ் உலக தமிழர்கள் வந்து உங்களுக்கு வந்து ஃபண்டு கொடுக்கணும். அரசியல் கட்சிக்கு வந்து இப்போ எலெக்ஷன் நேரம் உங்களுக்கு வந்து பணம் தேவைப்படுது. ஸோ அதுக்கான வந்து ஒரு கல்லா கட்டும் முயற்சி தான் இது சினிமா. இது எல்லாமே ஜெயதீஷ் பழனிசாமி ஐடியா தான். ஆமா, அவர் தானே கட்சியை வழி நடத்துறாரு. அவர் ஆக்சுவலி சினிமா பிஆர்ஓ தானே. சினிமா பிஆர்ஓன்னு சொல்லிக்கிறாங்க, பட் பர்சனல் மேனேஜர்ல இருந்து எல்லாமே அவர் தான். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் வீணா போனாரு. சினிமாவுக்கு ஃபைனான்ஸ் பண்ணவெல்லாம் கட்சிக்கு பொருளாளர். ஆமா, அப்போ உங்களுக்கு வந்து இதுதான் சினிமா தான், இது இன்னொரு சினிமா ஷூட்டிங்கான கான்செப்ட் தான். ஆமா, மக்கள் நலன் சார்ந்து ஒரு அரசியல் ஏன்னா இதுல வந்து இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க தானை தலைவர் புசியானந்த் ஐயா அவர்கள் வந்து படத்துல வந்து சிறப்பு தோட்டத்துல வந்து நடிச்சிருக்காரு. அப்படியா? ஆமா, இந்த படம் ஜனநாயகன் படத்துல வந்து, ஏன்னா இவங்க ஜனநாயகன்னா என்னன்னே தெரியாது. ஸோ அந்த ஜனநாயகன் டைட்டில் மட்டும் நீங்க வச்சுக்கிட்டீங்க, வந்து சாட்டை எடுத்து வீசுற மாதிரி எம்ஜிஆரை காப்பி பண்ணி நீங்க வந்து ஸ்டில்லு மட்டும் போடுவீங்க. எம்ஜிஆர் செஞ்ச எந்த வேலையும் நீங்க இங்க செய்ய மாட்டீங்க. இந்த கரூர் சம்பவத்துக்கு எம்ஜிஆர் இருந்தாருன்னா மக்களோட மக்களா களத்துல போய் நின்று இருப்பாரு. உங்களை மாதிரி வந்து போய் வந்து குப்புறப்படுத்திக்கிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்க மாட்டாரு. அப்படி இருக்கும்போது சும்மா வெறும் நீங்க பிம்பமா தான் இருக்கீங்களே கண்டி, நிஜத்துல திரையில மட்டும்தான் நீ ஹீரோ, நிஜத்துல ஜீரோ. இப்ப மலேசியால வந்து நடத்துறது மூலமா தமிழ்நாட்டு எனக்கு அனுமதி இல்லைங்கிற மாதிரி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணதுக்கு, பிளஸ் வந்து உங்க மத்திய அரசாங்கம் மேலேயும் இவங்களுக்கு வந்து திருப்பி மத்திய அரசாங்கம், நீங்க வந்து வெளிநாட்டுல போய் ஒரு நிகழ்வு நடத்தணும்னா இதுக்கு நிறைய வந்து நிறைய ப்ராசஸ்லாம் இருக்கு இல்லைங்களா. இந்த ப்ராசஸ்லாம் உங்களுக்கு இலகுவா யார் பண்ணி தராங்கன்னா மத்திய அரசாங்கம் வந்து உங்களுக்கு பண்ணி தராங்க. ஸோ உங்க பாஸ் யாரோ அவங்களுக்கு வந்து கிரீன் சிக்னல் கொடுக்கறதுனால தான் உங்களுக்கு பண்ண முடியுது கண்டி. ஷூட்டிங்கே நீங்க வெளியூர்ல போய் பண்ணணும், வெளிநாட்டுல பண்ணணும், பல்வேறு நெருக்கடிகள் இருக்கு, பல்வேறு ப்ராசஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து உங்களுக்கு அனுமதி உடனே கிடைக்காது. நீங்க எங்க கேட்டாலும் உடனே கிடைக்குது. ஏன் இதை நான் வந்து ஆணித்தரமா சொல்ல முடியுதுன்னா, ஏன் பிஜேபி இதுல இன்வால்வ் ஆகுதுன்னா, நீங்க கரூருக்கு போறீங்க, ரிட்டர்ன் வரும்போது நீங்க தனி விமானத்துல போறீங்க, எப்படி உங்களுக்கு கிளியரன்ஸ் உடனே கிடைச்சது? உடனே உங்களுக்கு கிளியரன்ஸ் கிடைக்குது. உங்களுக்கு ஏர்போர்ட் அத்தாரிட்டி எப்படி உடனே உங்க ஃபிளைட்டை வந்து அனுமதி கொடுக்குறாங்க? இதெல்லாம் வந்து நீங்க கோர்வையா பார்க்கணும். இதெல்லாம் நீங்க கோர்வையா பாத்தீங்கன்னா பிஜேபிக்கும் திரு விஜய் அவர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு நமக்கு வந்து தெரியும். ஸோ இந்த பலத்தின் அடிப்படையில் தான் அவர் வந்து மலேசியால ஆடியோ லான்ச் நடத்துறாரு. புசியானந்த் வேற நடிக்கிறாருன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா,
வில்லனாவா குணச்சுத்திரமா அப்படி இல்ல அவர் வந்து சிறப்பு தோட்டத்துல வந்து வராரு. சோ அது வந்து என்ன ரோல்னு தெரியாது. இவர் பாத்தீங்கன்னா இவர் என்ன இது போலீஸ் அதிகாரியா இருக்காரு. போலீஸ் அதிகாரியா இருந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா குற்றங்களையும் இவர் வந்து தடுக்கிறாரு. தடுத்து முடிச்சுட்டு கடைசியில பாத்தீங்கன்னா இவர் முதல்வர் ஆகிற மாதிரி தான் படத்துல வந்து இருக்காங்க. அதான் இப்போ நம்ம திருப்பி சொல்றோம், அவர் சினிமால முதலமைச்சர் ஆகலாம், பிரதமர் ஆகலாம், அமெரிக்க ஜனாதிபதியா கூட ஆகலாம். இங்க மக்கள் கிட்ட வந்து ஒரு கவுன்சிலர் கூட விஜய் ஆக முடியாது. அதுக்கான எந்த வேலையும் விஜய் வந்து செய்யவே இல்லை. ஸோ சினிமாவில் அவர் வந்து நடிக்கணுன்றதான் என்னோட ஆசை. இன்னொரு படமும் இருக்குன்னு ஏற்கனவே நான் பதிவு பண்ணியிருக்கேன். அட்லி படம் அடுத்தது இருக்கு. 2027 நிச்சயமா இன்னொரு படம் எங்க அண்ணா வந்து எலெக்ஷன் ரிசல்ட் பார்த்துட்டு கண்டிப்பா வந்துருவாரு. நிச்சயமா மம்தா பஜ்ஜி அந்த டியூட் ஹீரோயின் சொல்லியிருக்காரு. ஆமா, அதெல்லாம் ரிசல்ட் பார்த்து வந்துருவேமா அப்படின்றாரு. ஏன்னா இதுக்கு ஒரு திருப்பி ஒரு டிராமா பண்ணதுக்கு ஒரு கூட்டம் வந்து இருக்கு. சினிமா துறையே வந்து மூழ்கி போச்சு விஜய் இல்லாதனால. சினிமா துறை அதுக்குன்னு நிறைய புரோக்கர்கள் வந்து இருக்காங்க. சினிமாவில் வந்து பேசுறதுக்கு நிறைய புரோக்கர்கள் இருக்காங்க. அவங்க வந்து பேசுவாங்க, விஜய் வந்து போனதுனால தமிழ் சினிமாவே மூழ்கி போச்சு, இதை மீட்டெடுக்குன்னா விஜய் மட்டும்தான் வரணும்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க கூடும்போது அடுத்த படம் 2027 வெற்றிகரமா பூஜை போட்டு ஷூட்டிங் வந்து நடக்கும். பார்ப்போம். எல்லாமே வியாபாரம். கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாத்தையும் ஏதோ அரசியல் அவங்க டயலாக நம்புறோம். பின்னாடி ஏதாவது புஷியானது போறாரா மலேசியாவுக்கு? போவார்ல? ஆமா, நிச்சயமா போவாரு. அவர் எல்லா நிகழ்வுகளும் இருப்பாரு. ஆதவர்ஜுனா வந்து சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா அந்த எங்க போனாலும் உரண்டு இழுத்து விட்டுருவாருல. அதனால ஆதவர்ஜுனா வந்து கூட்டு போக மாட்டாங்க. புஷியானந்த் நிச்சயமா வந்து கூட இருப்பாரு. எங்க போனாலும் அவர் பேக தூக்கிட்டு போறது இவர் தானே கூட போகணும். அதை கூட இவரால் தூக்க முடியாது. அதனால வந்து இருப்பாரு. ஸோ அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தேவைகள் வந்து இருக்கு. எலெக்ஷன் நேரத்தில் அவருக்கும் நிறைய தேவைகள் இருக்கனால அவரும் வந்து கூட போவார். ஏன்னா ஃபண்டு சம்பந்தமான விஷயம் போகும்போது நிச்சயமா வந்து புஷியானது இல்லாமல் அங்கே வந்து இருக்காது. சினிமா விழாவாக இருந்தால் புஷியானதுக்கு அவசியமே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு பணம் திரட்டுற ஒரு வேலைனால புஷியானது நிச்சயமா வந்து போவார். பார்ப்போம் என்னதான் நடக்குது. நம்ம உண்மைகளை மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டியது ஊடகங்களுடைய கடமை. மக்கள் புரிந்து கொண்டு விழிப்புணர்வு ஆக வேண்டியது மக்களுக்கு தேவையாகவும் இருக்கு. என்ன நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நன்றி.